வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்டீவன் பார்ட்லெட் எழுதின த டைரி ஆஃப் அ சிஇஓ புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இதுல பிசினஸ், வாழ்க்கை இதுக்கெல்லாம் தேவையான நிறைய விதிகள், ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு சில முக்கியமான விதிகளை இன்னைக்கு அலசலாம். இந்த புத்தகம் 4 முக்கிய தூண்களா பிரிச்சிருக்காங்க. தன்னை அறிதல், அப்புறம் கதை சொல்லல், தத்துவம், குழு அப்படின்னு. 4 பில்லர்ஸ். நாம பார்க்க போற சில விதிகள் முதல் தூண், அதாவது தன்னை அறிதல், த செல்ஃப் சம்பந்தப்பட்டது. ஆனா மத்த தூண்கள்ல இருந்தும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். ஆமாங்க, இது வெறும் அட்வைஸ் புக்கா இல்லாம நிஜ அனுபவங்கள், கொஞ்சம் சயின்ஸ் பார்வை எல்லாம் கலந்திருக்கு. இன்னைக்கு நாம பேச போற சில விதிகள் நீங்க உங்களையும் உங்க திறமைகளையும் எப்படி பாக்குறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும். சரி, அப்ப முதல்ல லா 7, நெவர் காம்ப்ரமைஸ் யோர் செல்ஃப் ஸ்டோரி. அதாவது உங்களை பத்தின உங்க சுய கதையில சமரசமே செஞ்சுக்காதீங்கன்னு சொல்றது. இது ஏன் இவ்ளோ முக்கியம்? இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா நீங்க உங்களை பத்தி என்ன கதை சொல்லிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையை நிஜமாவே தீர்மானிக்குது. கதை தானே, அது எப்படி? இல்ல, இது வெறும் கதை இல்ல. இதுதான் உங்க மன உறுதி, உங்க நம்பிக்கை எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளம். இந்த சுய கதை தான் நீங்க யாரு, உங்களால என்ன முடியும்னு நீங்களே நம்புறது. ஓ, புரியுது. அந்த குத்துச்சண்டை வீரர் கிறிஸ் யூபேங்க் ஜூனியர் பத்தின உதாரணம் இதுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். அவர் எவ்ளோ அடி வாங்கினாலும் அந்த 3 ரவுண்ட முடிக்கணும்னு நினைச்சாரே. ஏன்னா அவர் மனசுல நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற கதை ஓடிட்டே இருந்துச்சு. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த நம்பிக்கை தான் அவரை தாங்க வச்சது. இது நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு, அதாவது லா 4க்கு கூட்டிட்டு போகுது. லா 4, யோர் பிலீஃப்ஸ் கிரியேட் யோர் ரியாலிட்டி. உங்க நம்பிக்கைகள் தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குது. இதுவும் அந்த தன்னை அறிதல் தூண்ல வருது இல்லையா? ஆமா, நம்ம நம்பிக்கைகள் சும்மா காத்துல உருவாகிறது இல்ல. அதுக்கு நாமளே ஒரு ஆதாரத்தை தேடிக்கிறோம் அல்லது உருவாக்கிக்கிறோம். ஆதாரம்னா நம்ம அனுபவம், நாம கேட்டது பார்த்ததை வச்சு ஒன்ன நம்ப ஆரம்பிக்கிறோம். ஆனா அந்த ஆதாரம் உண்மையா பொய்யான்றதை விட நாம அது எவ்வளவு நம்புறோங்கிறதா முக்கியம். புத்தக ஆசிரியர் அவரோட ஸ்டேஜ் பயத்தை பத்தி சொல்றாரு. அது நல்ல உதாரணம். ஆமா, ஆரம்பத்துல மேடையேற பயந்தவரு திரும்ப திரும்ப பேசி பேசி என்னால முடியும்னு ஒரு புது ஆதாரத்தை அவரே உருவாக்கிக்கிட்டார். அப்போ ஒரு நெகட்டிவ் நம்பிக்கைய மாத்தணும்னா அதுக்கு எதிரான புது ஆதாரத்தை நாமளே உருவாக்கணுமா? ஆனா அது கஷ்டமாச்சே, முதல் ஸ்டெப் எடுக்கிறது. நிச்சயமா, அதுதான் சவால். சும்மா புக்க படிச்சா மட்டும் நம்பிக்கை மாறிடாது. செயல்பாடு, ஆக்ஷன் தான் முக்கியம். அந்த பயத்தையோ தயக்கத்தையும் தாண்டி முதல் தடவையா ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கும்போது தான் அந்த பழைய நம்பிக்கைக்கு ஒரு சின்ன அடி விழும். முடியாதுன்னு சொன்ன மனசுக்கு அட முடிஞ்சிருக்கேன்னு ஒரு ஆதாரம் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுமா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா தான். களத்துல இறங்காம மாற்றம் வராது. செயல்பாடு முக்கியம்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது லா 21, யூ மஸ்ட் அவுட் ஃபெயில் த காம்படிஷன். அதாவது போட்டியாளரை விட அதிகமா தோத்து போகணுமா? இது கேட்கவே வித்தியாசமா இருக்கே. ஆமா, கேட்க வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா இது தத்துவத்தூண்ல வர்ற ஒரு முக்கியமான விதி. இது பயப்படாம வேகமா செயல்படுறத பத்தி சொல்லுது. வேகமா செயல்படுறதா? ஆமா, Booking.com, Amazon மாதிரி பெரிய கம்பெனிகள்லாம் தொடர்ந்து புதுசா முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய ஃபெயில் ஆகும், ஆனா பயப்பட மாட்டாங்க. ஒரு 51% நம்பிக்கை வந்தா போதும், உடனே செஞ்சு பார்த்துருவாங்க. தப்பானா அதிலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அப்போ தோல்விங்கிறது ஒரு பாடம் மாதிரி. அதேதான், தோல்வி ஒரு முடிவு இல்ல, அது கத்துக்கிறதுக்கான ஒரு வழி. எவ்வளவு வேகமா பரிசோதனை செஞ்சு எவ்வளவு வேகமா தோத்து அதிலிருந்து கத்துக்கிறோமோ அவ்வளோ வேகமா முன்னேறலான்னு இந்த விதி சொல்லுது. ஆஹா, நம்ம சுய கதைய ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். லா 7, நம்பிக்கைகளை செயல் மூலமா மாத்தணும். லா 4, தோல்விய ஒரு பரிசோதனையா பார்க்கணும். லா 21 ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இதெல்லாம் நம்மள நாமே எப்படி பாத்துக்கிறோம், எப்படி வளர்த்துக்கிறோங்கிறத பத்தினது. ஆனா நம்ம கிட்ட திறமை இருக்கு, இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கு, இது மட்டும் போதுமா? நம்ம திறமை எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மதிக்கப்படுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இங்கதான் லா 26 வருது. Your skills are worthless, but your context is valuable. அதாவது உங்க திறமையை விட அது எந்த சூழல்ல பயன்படுத்தப்படுதுங்கிறது தான் முக்கியம். ஓ, புரியுது. எப்படின்னா
ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் ரொம்ப நல்லா வயலின் வாசிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே திறமைய ஒரு சுரங்கப்பாதையில வாசிக்கிறப்போ கிடைக்கிற மதிப்பும் ஒரு பெரிய கச்சேரி ஹால்ல வாசிக்கிறப்போ கிடைக்கிற மதிப்பும் ஒன்னா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. திறமை ஒண்ணுதான். ஆனா சூழல் அந்த திறமைக்கு கிடைக்கிற மதிப்பையும் அங்கீகாரத்தையும் மாத்துது. உங்க திறமைக்கு சரியான சூழலை தேடுறது அல்லது உருவாக்குறது ரொம்ப முக்கியம். அப்போ நாம யாருங்கிற நம்ம உள்ளெண்ணங்கள், நாம என்ன செய்யறோங்கிற நம்ம செயல்கள், அப்புறம் நாம எங்க செயல்படுறோங்கிற சூழல், இது எல்லாமே கனெக்டட். மிகச்சரியா சொன்னீங்க. ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. உங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி செயல்படுறீங்க, எந்த இடத்துல உங்க திறமையை காட்டுறீங்க, இது எல்லாமே முக்கியம். ஆஹா, இந்த புத்தகத்துல இருந்து சில முக்கிய விதிகளை பார்த்தோம். இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, தொழில் வாழ்க்கைக்கும் சரி, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா. யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களோட இப்போதைய சுய கதை என்ன? அது உங்கள முன்னாடி கூட்டிட்டு போகுதா இல்ல உங்கள பின்னாடி இழுக்குதா? அந்த கதைய நீங்க எப்படி இன்னும் பெட்டரா உங்க வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. அடுத்த முறை சந்திப்போம்.